എന്നൊരു വേറൊരു ബോൾ ഇருக்கு. ജസ്റ്റ് എക്സാമ്പിൾസ് ആയിരുന്നു. ലാംഗർഹാൻസ് അതുക്കുമുള്ള ഐസ്ലെറ്റ്സ് എന്ന് വേറൊരു ബോൾ ഇருக்கு. അതുക്കുള്ള there are some cells they are called beta cells. If I say medicinally, beta cells in the islets of Langerhans of pancreas அவர் தான் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறது. கிளியர்னா? ஸோ உங்களுக்கு பாடிக்குள்ளே pancreas ஆக்டிவாக இருந்தாலும் அதுக்குள்ளே லாங்கர்ஹான்ஸ் ஆக்டிவாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஐஸ்லெட்ஸ் ஆக்டிவாக இருந்தாலும் உங்களுக்கு பீட்டா செல்ஸ் ஜெனட்டிக்கலி இல்லைன்னா body cannot make insulin. So beta cells produce insulin, store and release insulin. So genetically also beta cells illana, that is type 1. That's cure illa, body cannot make it and no there to help you. Type 2 anna genetically ellame irukku, and because of lifestyle adhigama vele kodukumbodhu in many years too much workload the beta cells konjam kammi aidum. Nanu solra theriyala sir. So the beta cells kammi avumbodhu we will go to hospital. അവർ നമുക്കിട്ട് ബീറ്റാ സെൽസ് പറ്റി சொல்லவே ഇല്ല. ബിക്കോസ് അത് தெரிஞ்சனா we will escape. they don't allow. അവരൊരു ചെയിൻ தான் നമുക്ക് போடுறது தெரியுதா, ஒரு ലോക്ക്. அது நம்ம உடைக்க முடியல. பிகாஸ் எத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு பீட்டா செல்ஸை பற்றி தெரியல, we will be in their chain. அவர் என்ன பண்ணுறது, you have to think. இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிடுச்சுன்னா டயபெட்டிஸ் கண்டுபிடிச்ச ஒரு வேரியேஷன் இருக்குது, சின்ன மாத்திரை கொடுத்துரும், டேப்லெட்ஸ், இன்சுலின் டேப்லெட்ஸ், இல்லைன்னா மெட்ஃபார்மின் தெரியுமா உங்களுக்கு, மெட்ஃபார்மின் சொல்லிட்டு மெடிசன் அது வாங்கி யூஸ் பண்ணும். முதல்ல ஒரு 250 mg இல்லை 500 mg சாப்பிடலாம். ஒரு 2-3 இயர்ஸுக்கு அப்புறம் இது போகிற we need more. அவர் போகும்போது அவர் சொல்லுவோம் யூ கேன் மேக் இட் டு 750 mg, அது அப்புறம் 1000 mg. இதை கரெக்டு தானே, 2000 mg மார்னிங் நைட்டில். அதில் கம்மி பண்ண முடியல ஊசி. யூ ஹாவ் டு திங்க் சார், ஏன் இது? பிகாஸ் வென் யூ ஆர் டேக்கிங் டேப்லெட் ஃப்ரம் அவுட் சைட், வாட் த pancreas think, பீட்டா செல்ஸ் எதுக்கு வேலை பண்ணணும்? வெளியிலேருந்து வரும் இல்லையா, கொஞ்சம் கூட லேசி ஆகிடும். லேசி what it means தெரியுமா? லேசினா தமிழ் என்ன சொல்கிறோம்? அது கொஞ்சம் கூட கம்மியாயிடும். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் ப்ரொடக்ஷன் ஏறணும்னா we have to take more insulin from outside. அப்போ வீണ്ടുம் இது லேசி ஆகிடும். இதுதான் அவர் நினைக்கிறது. you have to put in that chain. இது அதுக்கல்ல. இட் இஸ் ஃபார் ரீபில்டிங் த பீட்டா செல்ஸ். போன பீட்டா செல்ஸ் திருப்பி இருக்கிறது தான். பிகாஸ் தேர் ஸ்டில் தி பீட்டா செல்ஸ். அது கம்மியாக இருக்குன்னா ஜீரோ இல்லை. அது திருப்பி வந்தோன்னா பீட்டா செல்ஸ் நார்மல் ஆச்சுன்னா ஒரு 5-6 monthsக்குள்ளே நம்ம நார்மல் ஆச்சு. எதுக்கு மெடிசன் ஃபாலோ பண்ணணும்? க்யூர். அதுதான் எல்லாம் இங்கே வருது. இல்லை அங்கே சிஸ்டம் இல்லாமல் இருக்கட்டா, இங்கே வருது. பிகாஸ் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது க்யூர் பண்ணுறது. ஆனால் டைப் பண்ணது முடியல. நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு பீட்டா செல்ஸே இல்லை. எப்படி அது ஸ்டிமுலேட் பண்ணும், எப்படி அது ஹெல்ப் பண்ணும், அது டிஃப்ரென்ஸ். ஆனால் இப்போ யூஎஸில் ஒரு குட் திங் இஸ் ஹேப்பனிங். அவர் அங்கே பண்ணுறதுன்னா இன் தேர் பீப்புள் இங்கே வரைக்கும் இப்போ இல்லை, ஆல்ரெடி இம்ப்ளான்டிங், தட் மீன்ஸ் நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஆக்டிவ் பீட்டா செல்ஸில் இருக்கிற ஒராളുടെ கொஞ்சம் பீட்டா செல்ஸ் எடுத்து வேறொராக்கு டைப் 1 பேஷண்ட்டுக்கு இம்ப்ளான்ட் பண்ணும். அது இப்போ சக்ஸஸ் ஆக போகிறேன். அது சக்ஸஸ் ஆச்சுன்னா டைப் 1 கூட க்யூர் பண்ண முடியும் வித்தின் சம் இயர்ஸ்.